பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை காண செய்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எபேசியர்கள் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக தகப்பன் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய கிருபை என்னவென்றால், பாவத்திலே மரித்திருந்த நம் ஒவ்வொருவரையும் மீட்கும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே தந்தருளி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி சுத்திகரித்து நம்மை மீட்டு கொண்டு நம்மை எங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உன்னதங்களிலே அவரோடே கூட. அதுதான் அவரை இயேசு எப்படி அப்பா பிதாவே என்று அழைக்கிறாரோ அந்த நிலை, அந்த ஸ்தானம், புத்திர ஸ்வீகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு இயேசு பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்கிறது போல நாமும் அழைக்கும்படிக்கு அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். தூதர்களுக்கு என்ன பண்ணாலும் இந்த மேன்மை அடைய முடியவே முடியாது. தூதர்களால் அவரை அப்பா என்று அழைக்க முடியாது. ஆனால் தேவதூதரிலும் சிறியவராய் படைக்கப்பட்ட நம்மை கர்த்தர் கிருபையாய் மீட்டு தேவதூதரிலும் மேன்மையாய் மாற்றி, அதன் அடையாளம்தான் பரலோக தகப்பனை அப்பா பிதாவே என்று அழைக்கிற பாக்கியம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் விசுவாசித்து அவரை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:11-12 வசனங்களிலே பார்க்கும்போது நம்மால் அதை கண்டுகொள்ள முடியும். எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பாக்கியம். நம்மை தேவன் எங்கே உட்கார வைத்திருக்கிறார்? இயேசுவோடு கூட உன்னதங்களிலே. அப்படி என்றால் நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த மேன்மையானதாக இருக்க வேண்டும். மீண்டும் பழைய பாவம், மீண்டும் பழைய அக்கிரமம், மீண்டும் பழைய அருவருப்புகள், ஆமேன், முற்காலத்திலே நாம் செய்த அந்த அருவருப்பான, ஆமேன், தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள், அதையெல்லாம் நம்முடைய நினைவில் கூட கொண்டு வராதபடி அந்த மேலானதை எண்ணி, ஹல்லேலூயா, ஆமேன், எவ்வளோ பாக்கியமான தேவ பிள்ளைகள் நாம. இயேசுவை சொந்தமாய் கொண்டதன் மூலம் நாம் பெற்ற பாக்கியம் உன்னதங்களில் அவரோடு கூட இந்த ஸ்தானத்தை கனப்படுத்த பழக வேண்டும். இது நம்முடைய தகுதியினால் கிடைத்ததல்ல, அவருடைய கிருபையினாலே கிடைத்தது. இந்த பாக்கியத்தை ஒருவேளை இன்னும் யாராவது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னா, இது நீங்கள் கேட்கும்படி பரலோக தகப்பன் பாராட்டின கிருபை. இந்த நற்செய்தியை கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் பாவமர கழுவப்படுவது மட்டுமல்ல, அவரோடு கூட, ஆமேன், பரலோக தகப்பனை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை உடையவர்களாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் இப்படி ஒரு மேன்மையிலே நம்மை வைத்திருக்கிறதை எண்ணி நன்றி உள்ளவர்களாகவும் அந்த நிலையிலும் நாம் வாழ பழக வேண்டும். தேவன் நம்மை இப்படி ஒரு மேன்மையில் வைத்திருக்கிறார். இனி நம்முடைய ஸ்தானம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? அடிமையானவன் வீட்டில் நிலைத்திருப்பது இல்லை, குமாரன் நிலைத்திருக்கிறார். அப்போ நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் நிலைத்திருக்கணும். நம்மை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானம். மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் அலைந்து திரிகிறவர்களாய் இல்லாமல் அவரை அப்பா பிதாவை என்று அழைக்க, ஆமேன், அவர் சமூகத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தி, ஆண்டவரே, ஒரு விசை கூட அதை நினைவுபடுத்துகிற தயவுக்காக நன்றி. எங்களை நீர் எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறீர். அதை எண்ணி அதை கனப்படுத்தி வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.